Welcome all of you to SMAB CV Mathography videos. In this video, we are going to see Chapter 7 Mensuration, Exercise 7.4, fourth sum. A solid right circular cone of diameter 14 cm and height 8 cm is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 cm, find the internal diameter. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் அதுக்கு டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அந்த கோனுக்கான டயமீட்டர் 14 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், இதோடைய பாதி 7 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணி ஒரு ஹாலோ ஸ்பியராக மாற்றுறாங்க. ஒரு கோன் இருக்குது, அதை வந்து மெல்ட் பண்ணி என்னவா மாற்றுறாங்க, ஸ்பியர் ஹாலோ ஸ்பியராக மாற்றுறாங்க. ஹாலோ ஸ்பியர்னால் தெரியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டோனட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஹாலோ ஸ்பியர். அந்த மாதிரி மாற்றுறாங்க. இப்போ இதில் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர். அந்த ஸ்பியரோடைய எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இது ஸ்பியருக்கு உள்ளது. we need to find the internal diameter. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் எப்படின்னா, ஸோ இது எக்ஸ்டர்னல் டயமீட்டர், அதனால் கேபிட்டல் டி போட்டுக்கிறேன். ஸோ இன்டர்னல் டயமீட்டர் நீட் டு ஃபைண்ட். ஸோ இது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன வரும், 5 சென்டிமீட்டர். அண்ட் இதனோட எக்ஸ்டர்னல் இதை வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டா இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கோனுடைய ஃபார்முலா தெரியும். என்னது, 1/3 πr² h cubic units is equal to 1/3 into pi into ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது கோனோடையது, கவனிச்சிங்க, கோனோடையது. ஸோ 7 into 7 into கைட் 8. ஸோ இதில் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 7s are 49. 49 into 8 என்னென்னு பாருங்கள், என்ன வரும் பார்த்தீங்கன்னா 72. இது வந்து 39. ஸோ 392 π/3 சென்டிமீட்டர் க்யூப்னு இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 392 π/3 சென்டிமீட்டர் க்யூப் வால்யூமு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மெல்டடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் அந்த சாலிட் ரைட் கலர் கோனுடைய வால்யூமை மெல்ட் பண்ணும் பொழுது ஒரு ஹாலோ ஸ்பியராக வருது. தட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் கோன் which is equal to volume of the sphere. ஸோ மெல்ட் பண்ணதுனால வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு அது ஹாலோ ஸ்பியருக்கு வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டத்துடைய வால்யூம் அது ஈக்குவலாக இருக்கும். ரேடியஸ் அண்ட் ஹைட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ரேடியஸ் கைன் வேறு வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். பட் உங்களுக்கான வால்யூம் சேஞ்ச் ஆகாது. வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது, கரெக்டாக இருக்காது. வால்யூம் சேஞ்ச் ஆக முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த அந்த இருக்க வால்யூம் வச்சு தான் ஹியர் ஸ்பியராக மெல்ட் பண்ணியே மாற்றுறாங்க. ஏன்னா மெல்ட் பண்ணியது என்பதே வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்போ இது இருக்கட்டும், இதுக்குன்னு எழுதிடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருடைய ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருடைய ஃபார்முலா என்னது, இட் இஸ் நத்திங் பட் 4/3 πr³ வரும் பேசிக்காக. பட் இதுக்கு வந்து கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. இப்போ இதில் நம்மளுக்கு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் R வேல்யூ 5³ மைனஸ் ஸ்மால் R³ தான் தெரியாது, கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதை முடிஞ்ச அளவு சிம்பிளி பண்ணலாமா. ஸோ அப்போ 4π/3 5³ 5 into 5 into 5 125 மைனஸ் R³ கியூபிக் யூனிட்ஸ். கியூபிக் யூனிட்ஸ்னால் இங்கே என்னது, எல்லாம் சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 4π into 125 மைனஸ் R³/3ன்னு இருக்கும். இப்போ இது 4π தேவையான உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா 4π into 125. ஸோ 125 into 4 என்னது 500 மைனஸ் 500 பை ஏற இருக்குது மைனஸ் இது வந்து 4R³ 4πr³/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சென்டிமீட்டர் க்யூப். இப்போ இது ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஸோ 500 π மைனஸ் 4πr³/3 which is equal to என்ன வரும் 392 π/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கருதுனா. ஸோ இந்த 3 கேன்சல், இதில் பையை காமன் எடுத்துக்கோங்க. நான் காமன் எடுத்தே போடுறேன் பாருங்கள். இதை இந்த பையை மட்டும் வேறு எதுவுமே காமன் எடுக்கண்டாம். பையை மட்டும் காமன் எடுத்திங்கன்னா 4R³ இந்த மாதிரி வரும். அப்போ அந்த பையும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலி நம்மள என்ன வரும்னா 500 மைனஸ் 4R³ இஸ் ஈக்குவல் டு 392ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது இங்கேயும் உண்டாங்க. அப்போது 500 மைனஸ் 392 இஸ் ஈக்குவல் டு 4R³. இப்போ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 108ன்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு 4R³. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா R³ இஸ் ஈக்குவல் டு 108/4 which is equal to 27.
therefore r cube is equal to 27. அப்போ r என்னது 3 into 3 into 3 தானே 27. ஸோ r is equal to 3. கியூப் ரூட்டில் போடும்போது 3 into 3 ஒரு நம்பர் 3 தடவை இருக்கணும். 3 into 3 into 3 இருந்துச்சுன்னா ஒரு தடவை 3 போட்டுடலாம். r is equal to. ஸோ உங்கள் ரேடியஸ் வேல்யூ வந்து 3. ஸோ the internal radius is 3. internal diameter தான் கொஸ்டின். இப்படி ரேடியஸை மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் டபுள் பண்ணணும். ரேடியஸை டபுள் பண்ணால் தானே டயமீட்டர். 6 மீட்டர் அப்படி 6 சென்டிமீட்டர் அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். எல்லாம் சென்டிமீட்டர் வந்துருக்காங்க. ஸோ அதனால் சென்டிமீட்டரில் போடுங்க. சென்டிமீட்டர் அப்படி சொல்லி நீங்கள் 6 சென்டிமீட்டர் சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.